மேம் இப்போ வைகாசி பௌர்ணமி வருது மேம். அன்னைக்கு என்னென்ன சிறப்பு, என்னென்ன வழிபாடுகள் மேம்? நீங்க சொல்ற டிப்ஸ் எல்லாம் என்னன்றாங்க தெரியுமா? ஒண்ணுமே இல்லைங்க, எல்லாம் வீட்டுல உள்ள பொருளே சொல்றாங்க. ஆனா அது எப்படி கரெக்டா பர்ஃபெக்டா வேலை செய்யுது அப்படிங்கிறாங்க. மனசார ஒரு சித்தரை குருவா வச்சுட்டோம்னா அதுதாங்க பெஸ்ட். அதுவும் சித்தர் வழிபாடுன்னு சொல்றது பௌர்ணமி அன்னைக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு நாள். மன சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு, மனசுல 1000 சஞ்சலங்கள் இருக்கு, நெகட்டிவ் தாட்ஸ், டிப்ரெஷன், நிம்மதியே இல்ல, தூக்கம் இல்லைங்க, எவ்வளவோ நம்ம சொல்றோம். இந்த மன அமைதிக்காக இந்த ஒரு பரிகாரம் செய்யறது ரொம்ப சிறப்பு. எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா. சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்லேருந்து பேசிகிட்டு இருக்கேங்க. இங்கே நான் சொல்கிறது அது ஒன்று தாங்க. இங்கே வர்ற பேஷண்ட்டுக்காக ₹1 காயின் எடுத்து அவங்க பேர் சொல்லியே முடிஞ்சு சாமிக்கிட்ட வைப்பாங்க. ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு அவங்க போனதுக்கப்புறமா நல்லா குணமாகி அவங்க போனதுக்கப்புறமா அந்த காயின் எடுத்துகிட்டு போய் கோயிலில் போடுவாங்க. இதுதான் எங்கள் மேமோட ஸ்பெஷல். அது இல்லாமல் இங்கே நிறைய டிப்ஸு, நிறைய ஆன்மீகம், நிறைய மருத்துவம். நீங்கள் என்ன ஸ்ட்ரெஸ்ஸில் வந்தாலே எங்கள் மேம் குணப்படுத்திடுவாங்க. நீங்கள் ஏதோ பிரச்சனை, ஒரே குழப்பத்தில் இருக்கிறாங்கன்னா இங்கே அதுக்கும் கவுன்சிலிங் இருக்குது. எல்லாம் உங்களுக்கு ஒரு தைரியத்தை உண்டு பண்ணி உங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்து பயப்படாதீங்க அப்படின்னு ஒரு ஆறுதல் சொல்கிற இடமும் இதுதான். அப்படி ஒரு பாசிட்டிவான ஒரு இடம் தான் இங்கே சித்தா ஹெல்த் கேர். இங்கே எல்லா விஷயத்துக்கும் ட்ரீட்மெண்ட் இருக்குது. அதை நான் நிறைய சொல்லிகிட்டே வரேன். நான் வரும்போது பார்க்குற அந்த கிட்னி பேஷண்ட்டாக இருக்கட்டும், லிவர் பேஷண்ட்டாக இருக்கட்டும், சுகருக்கு வந்தவங்க எல்லாருமே இன்றைக்கி நல்ல குணமாகி, நான் ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் அடுத்த 2-3 வீடியோக்கு அப்புறம் வர்றதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் அவங்கள்ட்ட நான் பார்க்குறேன். எல்லாருமே இங்கே நல்லாயிடுறாங்கங்க. அது ஒரு சந்தோஷமாக இருக்குது எனக்கு. உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் வீடியோலேருந்து நம்பர் எடுத்து மேமை நேரடியாகவே காண்டாக்ட் பண்ணலாம். பக்கத்தில் இருந்தீங்கன்னா, இல்லை வர முடியலைங்க நான் ரொம்ப தூரத்தில் இருக்கேன்னா ஆன்லைன்லேயும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஆன்லைன்லேயும் மேம்கிட்ட பேசலாம். அது இல்லை நான் வெளியூரில் இருக்கேன் அப்படின்னா, வெளிநாட்டில் இருந்தாலும் எங்கே இருந்தாலுங்க ஆன்லைன்லேயே ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஆன்லைன்லேயே உங்களுக்கு மெடிசனும் அனுப்பப்படும். இல்லை நான் இங்கே தாம்பரம் சைட்லாம் இருக்கேன் அப்படின்னீங்கன்னா மேம் அங்கே ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அங்கே என்றைக்கு வராங்கன்னு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அங்கேயும் சந்திக்கலாம். வைகாசி பௌர்ணமி ஒன்று வருதுங்க. வைகாசி மாதத்தில் வர பௌர்ணமி. அதுக்கு என்ன அன்றைக்கி சிறப்பு, என்னென்ன வழிபாடு பண்ணலாம், நம்ம மேமே கேட்டு தெரிஞ்சுப்போமா? வணக்கம் மேம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம், ரொம்ப நல்லா இருக்கேன், ஹாப்பியாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன், ஆரோக்கியமாக இருக்கேன். நிறைய விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணிகிட்டே இருக்கோம்ல மேம். நிறைய டிப்ஸ் கொடுக்குறீங்க மக்களுக்கு. நிறைய அதை ஃபாலோ பண்ணி நிறைய பேர் குணமாகறாங்க. நீங்கள் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் என்னன்றாங்க தெரியுமா? ஒன்றுமே இல்லைங்க, எல்லாம் வீட்டில் உள்ள பொருளே சொல்கிறாங்க. ஆனால் அது எப்படி கரெக்டாக பர்ஃபெக்டாக வேலை செய்யுது அப்படிங்கிறாங்க. இவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது மேம். இப்போது வைகாசி பௌர்ணமி வருது மேம். அன்னைக்கு என்னென்ன சிறப்பு, என்னென்ன வழிபாடுகள் மேம்? பொதுவா பௌர்ணமினாலே நமக்கு ரொம்ப உகந்த நாள். சித்த மருத்துவத்துல பார்த்தோம்னா சித்தர்கள் வழிபாடு செய்யக்கூடிய தினம். நம்ம சித்தர்களை வணங்கணும். பௌர்ணமி அன்னைக்கு சித்தர்களை வணங்குவது ரொம்ப சிறப்பு. பொதுவாகவே எல்லாருமே என்ன பண்ணோம்னா குருவாக ஒரு சித்தரை நம்ம மனசுல வச்சுக்கணுங்க எப்போதுமே. அது குரு வழிபாடுன்னு சொல்றது ரொம்ப முக்கியம். அதாவது குரு பக்தியே கோடி நன்மை தரும். நம்ம மனசார ஒரு சித்தரை குருவா வச்சுட்டோம்னா அதுதாங்க பெஸ்ட். அதுவும் சித்தர் வழிபாடுன்னு சொல்றது பௌர்ணமி அன்னைக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு நாள். அப்ப இந்த பௌர்ணமி அன்னைக்கு இப்போ வரக்கூடிய வைகாசி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்ப உகந்தது. பொதுவாகவே சந்திரன் அப்படின்னு சொல்றவரு நம்மளுடைய மன கஷ்டத்தை போக்கக்கூடிய, மனம் சம்பந்தப்பட்ட என்ன பிரச்சனையா இருந்தாலும் மனோகாரகன் அப்படின்னு நம்ம அவரை சொல்றோம். மன சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு, மனசுல 1000 சஞ்சலங்கள் இருக்கு, நெகட்டிவ் தாட்ஸ், டிப்ரெஷன், நிம்மதியே இல்ல, தூக்கம் இல்லைங்க, எவ்வளவோ நம்ம சொல்றோம். இந்த மன அமைதிக்காக இந்த ஒரு பரிகாரம் செய்யறது ரொம்ப சிறப்பு. இது பாத்தீங்கன்னா ஏர்லி மார்னிங், காலையில பிரம்ம முகூர்த்த தாண்ட அப்பவே செஞ்சிடணும். ஏன்னா மதியம் ஒரு 2 மணிக்கு மேலேயே பாத்தீங்கன்னா பௌர்ணமி முடியுது. அதனால காலையிலே நம்ம செய்யலாம். ஒரு நாள் தானே, கொஞ்சம் சீக்கிரம் ஒரு ஏர்லி மார்னிங் ஒரு 4 to 5 நம்ம எந்திரிச்சிட்டு வீட்டுல எல்லாமே நம்ம கிளீன் பண்ணிட்டு பூஜை அறையில் விளக்கு ஏற்றணும். முதல்ல நம்ம செய்ய வேண்டியது விளக்கு ஏற்றி நல்லா வழிபாடு செய்யறது ரொம்ப முக்கியம். இது மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா நெகட்டிவ் தாட்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஆபீஸ்ல எனக்கு இந்த ஸ்ட்ரெஸ் இருக்குங்க,
வீட்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள இந்த ஸ்ட்ரெஸ் இருக்கு, ஸோ அப்பா அம்மாவுக்கு அடிக்கடி உடல் நிலை சரியில்லை, எனக்கு நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய வந்துகிட்டு இருக்கு, ஸோ குழந்தைகளுக்கு படிப்பில் கவனம் இல்லை, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இந்த பரிகாரம் ரொம்ப சிம்பிளா செஞ்சிடலாம். நீர் பரிகாரம் அப்படின்னு நம்ம சொல்றது. நீர் பரிகாரம் அப்படின்னா காலையில நம்ம விளக்கு ஏத்திட்டு என்ன பண்ண போறோம்னா, ஒரு செம்போ இல்ல பித்தளை பாத்திரம், செம்புல வந்து இல்ல வெள்ளி செம்பு இருந்தாலும் நல்லது. இதுல நல்ல தூய்மையான நீர் விட்டு முழுவதுமாக எடுத்துக்கணும். எடுத்துட்டு காலையிலே நம்ம எங்க நிலவு தெரியக்கூடிய இடத்துல, அந்த பௌர்ணமி நிலவு தெரியக்கூடிய இடத்துக்கு நம்ம அந்த தண்ணீரை வச்சு வழிபாடு செய்யணும். கீழே வந்து ஒரு கிளாத், தூய்மையான ஒரு துணி போட்டுட்டு அதுக்கு மேல இந்த செம்பு வைத்து சந்திரன் ஒளி அந்த தண்ணீர்ல படணும். நம்மளும் பக்கத்திலேயே அமர்ந்துடலாம். உட்கார்ந்துட்டு நல்ல சந்திர பகவானை நோக்கி நம்ம ப்ரேயர் பண்ண. அது காலையில ஏர்லி மார்னிங் பிரம்ம முகூர்த்தத்துல என்ன வேண்டுனாலும் பிரபஞ்சம் நம்ம கிட்ட ஈர்த்து கொடுத்துரும். அப்போ இந்த சந்திர வழிபாடு சேர்த்து எவ்வளவு பவர்ஃபுல் பாருங்க. அதுவும் வைகாசி மாசம் வரக்கூடிய பௌர்ணமி நல்ல பவர்ஃபுல்லா இருக்கும். நம்ம போன மாசம் சித்ரா பௌர்ணமி பார்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி அந்த சத்யநாராயண பூஜை எல்லாம் நம்ம செய்வோம். பௌர்ணமிக்கு செய்யறோம். அந்த பூஜை செய்யறவங்களும் காலையிலேயே பூஜை செஞ்சுட்டு இதை செஞ்சா இன்னும் சிறப்பு. அப்போ காலையில சந்திரனோட ஒளி அந்த தண்ணீர்ல படணும். ஸோ அதோட பவர் எல்லாமே அந்த தண்ணீர்ல இறங்கும். நம்மளும் ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் பாருங்க. நம்மளுடைய என்னென்ன வேண்டுமோ வேண்டுதல்களை நல்லா நம்ம உட்காந்துட்டு பிரார்த்தனை செஞ்சு முடிச்சுட்டு ஒரு மணி நேரம் அமைதியான சூழ்நிலையில காலையில இருந்து பாருங்களேன், மனசு அவ்வளவு தெளிவா இருக்கும். அந்த தண்ணீரை நம்ம எடுத்துட்டு வந்து என்ன பண்ணணும்னா, துளசி செடி இருந்ததுன்னா வீட்டுல துளசி செடிக்கு விட்டுறணும் கொஞ்சம். அப்போதான் நம்மளுடைய அந்த தீய எண்ணங்கள், நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாமே அந்த தண்ணீர்ல மூலயமாக போயிடும். அதை விட்டுட்டு இல்ல வீட்டுல வேற என்ன உங்களுக்கு மூலிகை இருக்கோ அதுல கால் படாம நம்ம அந்த தண்ணீரை விட்டுறலாம். அப்புறம் நம்ம கொஞ்சம் பருகிட்டு வீடு முழுவதும் தெளிச்சு விட்டுறலாம். அந்த தண்ணிக்கு அவ்வளோ பவர் இருக்கு. வீட்டுல இருக்கவங்க எல்லாருக்குமே கொடுங்க. அப்படி செஞ்சுட்டு அந்த இந்த பௌர்ணமி அன்னைக்கு இதுதான் சிறப்பு, நீர் பரிகாரம். ஸோ காலையில இது ஒரு நாள் எந்திரிச்சு சிரமம் பார்க்காம இதை செஞ்சு பாருங்க. மனதில் இருக்கக்கூடிய எல்லா கவலைகளும் பாரமும் நமக்கு நீங்குது. கண்டிப்பாக பௌர்ணமி அன்னைக்கு இது தவறாமல் செய்து பாருங்க, நல்ல பலன் கிடைக்கும். தேங்க்யூ. நல்ல அழகான ஒரு பதிவுங்க. பௌர்ணமியே சிறப்பு, அதுலேயும் வைகாசி பௌர்ணமினா எவ்வளோ சிறப்பு. முருகனுக்கு உகந்த நாள். மேம் சொன்னாங்க பாருங்கள், ஒரு குருவை பிடிச்சிக்கோங்க. என்றைக்குமே எல்லாருக்கும் ஒரு குரு இருந்தாலேங்க நம்ம தைரியமாக இருக்கலாம். எதுவுமே நம்ம கிட்ட வராது, நம்ம தைரியமாக வாழ்ந்துடலான்ற ஒரு தைரியம் வரும். குருவை பிடிச்சிக்கோங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அவர் சொன்ன பரிகாரம், எங்கள் மேம் சொன்ன பரிகாரத்தை அப்படியே ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள். சூப்பராக இருப்பீங்க. தேங்க்யூ.